கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமர்களின் நிருபம், அதில் 2ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவனா என்ன? நம்ம கடைசி வரைக்கும் மரணம் இல்லாமல் இருப்போம்ன்றதா? அது ஒரு இது உண்டு. கடைசி வரைக்கும் நம்ம மரணம் இல்லாமல் இருப்போம்ன்றதுக்கு அது ஒரு காலங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. ஆனா நித்திய ஜீவன் அப்படின்னா, நம்ம காலங்காலமாக தேவனுக்கு முன்பாக பிதாவின் முன்பாக நிற்க போகிறோம். நம்ம உடல் அழிந்தாலும் நம்ம ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு அழிவு கிடையாது. அதை நம்ம உணர வேண்டும். அதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல பவுல் இதை ரெக்கார்ட் பண்றாரு. அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியே அழைக்கப்பட்ட ஜனம் நம்ம இறப்பதற்காக அழைக்கப்பட்ட ஜனம் கிடையாது. ஆதாம் ஏவாள தேவன் படைச்சு தோட்டத்துல வச்சு நன்மை தீமை அறியக்கூடிய கனியை சாப்பிடாதீங்கன்னு தான் சொன்னாரே தவிர, அந்த தோட்டத்திலே ஜீவ விருட்சம் இருந்துச்சு, அதை பத்தி அவர் பேசல. ஜீவ விருட்சத்தை சாப்பிடுங்களோ சாப்பிடாதீங்களா சொல்லவே இல்லை. ஆனா இவங்க நன்மை தீமை அறியத்துக்க கனியைத்தான் தேடினாங்களே தவிர ஜீவ விருட்சத்துக்கு போல. அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம காலங்காலமாக உயிரோடு இருப்பதற்காக பழகப்பட்ட சொன்னோம். ஒருவேளை அது உளுந்து போனாங்க, திருப்பி அதுக்காகத்தான் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். பெரிய பாக்கியம் பெற்ற சந்ததி நம்ம. அப்ப நித்திய ஜீவனை அளிப்பதற்காக வந்திருக்கிற தேவன். அப்ப நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஆனால் தான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, நம்ம நற்கிரியைகள் எப்படி இருக்கு? பிள்ளைகள்கிட்ட அன்பா இருக்கும், அப்பா அம்மாட்ட அன்பா இருக்கும், கணவர்கிட்ட அன்பா இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல அன்பா இருக்கும், இதெல்லாம் ரைட்டு. கணவன் மனைவிக்குள்ள அன்பு, இதெல்லாம் ஒரு இது. ஆனா சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்கிறோமா? கஷ்டம்னு வரும் அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஒருவேளை பணம் காசு கொடுக்க முடியாது, ஆனா அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி காரியங்கள் சோர்ந்தே போகக்கூடாது. எப்ப பார்த்தாலும் நின்றுகிட்டே இருக்காங்க. நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம், ஒரு அநீதியான நியாயாஸ்திரியை பத்தி பார்க்கலாம். ஒரு வயதான அம்மா அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த நியாயஸ்திரி சொல்லுவார், நான் மோசமானவே தெரிஞ்சு இந்த அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் இந்த அம்மாவுக்கு நான் நியாயம் செய்வேன் அப்படின்றாரு. அப்ப சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செஞ்சோம்னா எவ்வளவு பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். வசனத்தை பாருங்க இல்லைங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள். மகிமைன்னா என்ன? தேவ மகிமை. கணம்னா என்ன? தேவன் நமக்கு கொடுக்கிற கணம். அப்ப அழியாமை தெரிகிறது என்ன? அழியாத நித்திய ஜீவனை தேடுகிறவர்களுக்கு ஆனா தான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது நம்ம கையில இருக்கிறது. அப்ப நம்ம ஆத்மாவில் வாசம் பண்ணுகிற தேவனை நம்ம புரிந்து கொண்டு, அந்த தேவன் நமக்கு சொல்வதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது நம்மளுடைய கடமையாகி விடுகிறது, நம்மளுடைய உரிமையாகி விடுகிறது. தேவன் நமக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் சிலுவையில செய்து முடித்து விட்டார். ஆனா அதை உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு, அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு, அதை நடக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவனை தேட வேண்டும். தேவனை எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்க அறியாமை, கனம், மகிமை சகலத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுடைய நிலையில நிலைத்து நிற்க, உங்களுடைய அழைப்பிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை உமது தருகிறோம் அப்பா. ஒரு பரிபூர்ண சுகத்தை கேட்கிறோம் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கேட்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை உமது கட்டில தெரியணும் அப்பா. இந்த வாலிப பருவம் உமக்கு சொந்தமாட்டும் உண்டவர். மேலும் பெற்றோரின் விருப்பத்தை அறிந்து அந்த பிள்ளைகள் நடக்க உதவி செய்யும் அப்பா. அவர்கள் பார்க்கும் வேலையை ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.